நமக்கு வேலை செய்யும் போதே ஓய்வு கால நிம்மதிக்காக சேமிக்கப்படும் ஒரு முக்கிய திட்டம்தான் EPF தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம். இந்த திட்டத்தில் உங்கள் மாத சம்பளத்தில் இருந்து ஒரு சில்லறை போல தெரிந்தாலும் 12% தொகை கழிக்கப்படுகிறது. அதே அளவு உங்கள் முதலாளியும் சேர்க்கிறார். இந்த சேமிப்பு ஓய்வுக்கு பின் உங்கள் வாழ்க்கையை உறுதியாக தாங்கும். ஆனால் இப்போது இந்த திட்டத்தில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகிறது என்ற செய்திகளும் வெளியாகி உள்ளன. அதாவது, ஒருவேளை இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை உங்கள் PF கணக்கில் உள்ள முழு தொகையையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது நல்லதா கெட்டதா? நல்லதா என்றால், நமக்கு ஏதேனும் அவசர நிதி தேவைப்பட்டால் இந்த சேமிப்பை தொடர்ந்து வைத்திருக்காமல் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் கடன் வாங்காமலும் பணத்தை மேனேஜ் பண்ணலாம். ஆனா கெட்டது என்றால், இந்த திட்டம் முதலில் உருவாக்கப்பட்டது ஓய்வு கால பாதுகாப்புக்காகத்தான். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பணத்தை எடுத்துக்கொண்டால் ஓய்வு நேரத்தில் கையில் எதுவுமே இல்லாமலே போய்விடுமே. அப்போது பணம் அதிகம் தேவை இல்லையா? இதனால் சில நிபுணர்கள் இது திட்டத்தின் உண்மையான நோக்கத்திற்கு எதிரானது என்று சொல்கிறார்கள். அதனால் தான் அரசு இது குறித்து இப்போது ஆலோசனை நடத்தி வருகிறது. முழு தொகையா அல்லது 60% மட்டும் எடுத்துக்கொள்ளலாமா என்பது போல விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்பதால் தற்போது உங்கள் PF சேமிப்பை பாதுகாப்பாக நீங்கள் வைத்திருக்கலாம்.